Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல Tutti Frutti வச்சு ஒரு புட்டிங் பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Tutti Frutti நம்ம சேனல்ல செஞ்சது தான். பார்க்காதவங்களுக்கு நாங்க லிங்க் கொடுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. புட்டிங் செய்யறதுக்கு 2 கப் பாயில் பண்ண மில்க் எடுத்துர்க்கேன். 1/2 கப் சுகர், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இந்த சுகர் கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மில்க் இதை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்க நம்ம அதுக்குள்ளே ஒரு கரண்டி போட்டுட்டா பொங்கி வர்றது அப்படியே அடங்கிடும். அதனால் நான் ஒரு கரண்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிட்டு அதை நல்லா கிளறணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கண்டென்ஸ் மில்க் பதம் வந்தவுடனே இதை இறக்கிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சிட போகிறோம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி புட்டிங் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஜெல்லி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வைக்கணும். சூப்பர் மார்க்கெட்டில் ஜெல்லி பவுடர் கிடைக்கும். எந்த ஃப்ளேவர் வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஜெல்லி ரெடி ஆகிடும். அப்புறம் எடுத்து இந்த புட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஃபுல்லான புட்டிங்கை நீங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஜெல்லி பிடிக்காதவங்க நீங்கள் ஜாம் போட்டுக்கலாம். நான் இதில் இன்னொரு செட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். ஜாம் போட்டு நம்ம சேனலில் பண்ண பைனாப்பிள் ஜாம், அதோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி புட்டிங் அசம்பிள் பண்ணியாச்சு. இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.